ஹலோ வேஸ், வெல்கம் டு ஆட்டோ ஒர்க் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹப்பி டீசல் ஆட்டோவுடைய கிளச்சில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹப்பி ஆட்டோவில் பார்த்திங்கன்னா கிளச்சு ப்ளே வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கியர்லேருந்து செகண்ட் கியரு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது டக்குன்னு வண்டி ஒரு மாதிரி தூக்கி போடும். அது இல்லாமல் தர்ருன்னு ஒரு மாதிரி சத்தங்கள் எல்லாம் அதிகமாகவே ஹப்பி ஆட்டோவில் வரும். இந்த மாதிரி எங்கள் வண்டியிலும் இருந்தது. அந்த நேரத்தில் எங்களுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஹீரா கிளச்சு பெல்லு வந்து கோயம்புத்தூர் கம்பெனி, இது ரொம்பவே நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணி பாருங்கன்னாங்க. அதால் நம்மளுடைய மெக்கானிக்கை வச்சு நாங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். அந்த கிளச்சு பெல்லை வந்து நாங்கள் யூஸ் பண்ண பிறகு வண்டியுடைய ப்ளே, அதுக்கடுத்து ரன்னிங் ஆன விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த கிளச்சு புஷ்ஷு, கிளச் பிளேட் எல்லாமே பழைச வச்சுட்டு நாங்கள் கிளச்சு பெல்லை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணோம். வண்டி நல்லாவே பிக்கப்பு, கிளச்சு ப்ளே வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா, கிளச்சு பெல்லுடைய கேப் பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க அந்த பெல்லில். அதனால் வந்து கிளச் பிளேட், ஸ்டீல் பிளேட்டெல்லாம் ரொம்பவே மூவ் ஆகிறதில்ல. சின்ன கேப்பில் கரெக்டாக உக்காரதுனால நம்மளுக்கு கிளச் ப்ளே வந்து நல்லாவே கிடைக்குது. ஒன்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதனுடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அவங்க கம்பெனியுடைய லொக்கேஷன் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஊற கொடுத்துறாங்க. வித்தியாசம் இந்த காடி சின்னதாக இருக்குது. காடி சின்னது பண்ணியிருக்கோம். ஹப்பி கிளச் பெல்லுக்கும் ஹிரா கிளச் பெல்லுக்கும் இடையே இருக்கக்கூடிய காடி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது.
அதனால் கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட் வந்து மூவிங் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால கிளச்சுடைய ப்ளே வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்குது. இதால் தான் நம்ம இந்த கிளச் பெல்லை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். Iya. Kalau kayak kemarin. Tadi apa? Itu kali gitu. இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள வீடியோவாக ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் ஆட்டோ நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த கிளட்ச் பெல்லு பார்த்திங்களன்னா கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடைகளிலே கிடைக்கும். அப்படி இல்லையானா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு நினச்சிங்களானா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இதனுடைய காஸ்ட்டு பார்த்திங்களன்னா ஒரு 250 ரேஞ்சுக்கு தான் வரும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆனால் ரொம்பவும் சந்தோஷம். எங்களுக்கு செட் ஆச்சு, அதனால தான் நாங்கள் இந்த வீடியோவை போட்டிருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நம்புகிறோம். தேங்க்யூ.